குழந்தைங்களே, திருப்பி ஒரு லாங் பிரேக் எடுத்துட்டேன். இந்த வாட்டி நிறைய கோவில்களுக்கெல்லாம் போனேன்னா அதனால தான் லேட். சரி, இப்போ நம்ம போன வீடியோவில் எங்கே விட்டோமோ அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்? ராமன், லக்ஷ்மணன், சீதை இவங்க 3 பேரும் குகன் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு ஓடத்தில் ஏறி பரத்வாஜ மகர்ஷியோடைய ஆசிரமத்தை நோக்கி போய்கொண்டிருக்காங்க. இவங்க அந்த ஓடத்தில் பரத்வாஜருடைய ஆசிரமத்தை நோக்கி போறாங்க. போய் அங்க சேர்ந்துடுறாங்க. பரத்வாஜரை பார்த்து ராம லக்ஷ்மணர்களும் சீதையும் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு ராமர் கேட்கிறார், நான் இந்த மாதிரி வனவாசம் இருக்க போறதுக்கு எது தகுந்த இடம் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பரத்வாஜ மகரிஷி சித்திரக்கூட மலைதான் ரொம்ப சிறந்த இடம், அது ஒரு அமைதியான இடம், அங்க நீங்க தங்குறதுக்கு நல்ல சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்றார். சரி, அதுக்கு எப்படி போகணுங்கிற வழியும் கொடுக்குறார். அதை தெரிஞ்சுட்டு அந்த வழியிலேயே ராமரும் லக்ஷ்மணர் சீதையும் அப்படியே டிராவல் பண்ணி அவங்க சித்திரக்கூடத்துக்கு போறாங்க. போற வழியில சீதைக்கு ஒரே சந்தோஷம். என்னன்னா, இதுவரை அவள் பார்த்திராத மலர்கள், பூக்கள், செடிகள், கொடிகள், மிருகங்கள், பறவைகள், இதெல்லாம் முன்னாடி பார்த்ததில்லை. அதையெல்லாம் பார்த்தவளுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கு. அந்த சந்தோஷத்துல அவ ஒவ்வொன்றையும் ராமனையும் லக்ஷ்மணனையும் கூப்பிட்டு, இந்த பூவை பாரு, இந்த செடியை பாரு, இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டே அவ போற. இப்படி அவங்க சித்திரக்கூடத்துக்கு போய் சேர்ந்து லக்ஷ்மணன் எந்த இடத்துல குடிசை அமைக்கலாம், ஆசிரமம் அமைக்கலாம்ங்கிற இடத்தை தேர்வு பண்ணி ஒத்தை ஆளா இருந்து அழகான ஒரு குடியில அமைக்கிறார். அதுக்கு கதவு ஜன்னல் எல்லாம் வச்சு ஒத்தை ஆளா பண்றார். அதை பார்த்து ராமருக்கே ஒரே வியப்பு தாங்க முடியல. என்னடா, நீ ராஜகுமாரனா இருந்து எல்லா வசதிகளையும் சௌகரியங்களையும் சுகபோகத்தையும் அனுபவிச்சு நீ போய் இவ்வளவு சூப்பரா ஒரு தச்சு வேலையில ஈடுபட்ட தச்சன் மாதிரி பிரமாதம் பண்ணியிருக்கே அப்படின்னு அப்ரிஷியேட் பண்றார். அப்புறம் அங்க அவங்க அந்த குடில தங்குறாங்க. தங்களுடைய பசியை ஆற்றிக்கொள்ள அவங்க பழங்கள், கனிகள், இவங்க இந்த வனவாசம் போகும் பொழுது ஒரு முக்கியமான பொருளை எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு பேரு குந்தாலி கூடை. குந்தாலிங்கிறது கிழங்குகளை தோண்டி எடுக்கக்கூடிய ஸ்மால் ஒரு கருவி. அது எப்பொழுதுமே இந்த வனவாசம் போறவங்க எடுத்துட்டு போவாங்க. அந்த குந்தாலியும் கூடையும் தான் இவங்க கொண்டு போயிருக்காங்க. அதனால கிழங்குகளை எடுத்து சாப்பிடுறாங்க, பழங்களை எடுத்து சாப்பிட்றாங்க, சில சமயங்களில் வேட்டையாடியும் சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்டு அவங்க அங்க தங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக கழிச்சு கொண்டிருக்காங்க. இப்ப பேக் டு அயோத்தி. அயோத்தியில நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். சுமந்திரன் ராமலட்சுமணர்களை அனுப்பிச்சு வச்சுட்டு தன்னுடைய ரதத்தை எடுத்துட்டு அயோத்திக்கு போறார். அயோத்தி போய் சேர்ந்த உடனே ஜனங்கள்லாம் அந்த ரதத்தை சூழ்ந்துக்கிறாங்க. ராமன் திரும்பி வந்துட்டானோங்கிற எதிர்பார்ப்புல எல்லாம் எட்டி பாக்குறாங்க. சுமந்திரன் கேட்கிறார், எங்க ராமன்? சுமந்திரன் வருத்தத்தோட சொல்ற, இல்லை, ராமன் வரவில்லை, ராமன் காட்டுக்கு போயிட்டாருன்னு எல்லாருக்கும் புக்குன்னு போயிடுது. ராமர் வந்துடுவார் எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. சரி, சுமந்திரன் நேரா தசரதரை பார்க்க போகலாம் அப்படின்னு போறார். அன்னைக்கு ராத்திரி பூரா தசரதர் ரொம்ப துன்பப்பட்டு அவருக்கு மயக்கத்தை கொஞ்ச நேரம் மயக்கமா இருப்பார், அப்புறம் பிரச்சனை வரும், அப்புறம் மயக்கமா இருப்பார், அப்படி பிரச்சனை வரும். ஆனா அவருக்கு விழிச்சிருந்த நேரத்திலாம் கௌசல்யா அவரை திட்டிகிட்டே இருந்திருக்கா. இப்படி என் பையனை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டீங்களே, அந்த கைகே தானே உங்களுடைய ஆசை மனைவி, அவ பேச்சை கேட்டுட்டு என் பையனை போய் காட்டுக்கு அனுப்பிச்சிட்டீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? எல்லா மனைவிகளும் புருஷனை திட்டுறதுதான் இப்படிதானே கோபப்பட்டு பேசுவாங்க. அப்படி பேசிட்டே இருக்கா. ரொம்ப வருத்தப்படுறாரு. நான் போய் என் பையனை, என் உயிருக்கு உயிரான பையனை காட்டுக்கு போவான்னு அனுப்புவேன், அதான் தெரியுதே, எதனால நீங்க யார் சொல்லி எப்படி செஞ்சீங்கன்னு தான் தெரியுதே அப்படின்னு வெந்த புண்ணுல வேலை பார்த்துறா கௌசல்யா. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல சொல்றா, இங்க பாரு, எனக்கு இப்படியே நினைச்சு பார்க்கும்போது என்னுடைய சிறு வயதுல நடந்த நிகழ்ச்சி ஒரு ஞாபகத்துக்கு வருது. இப்ப நான் செய்திருக்கிற செயலுக்கு காரண பின்னணி இதுதான் அப்படின்னு எனக்கு இப்பதான் புரியுது. நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நான் சின்ன பையனா இருக்கும்போது, அதாவது நீ என்னை திருமணம் செய்து கொள்ளதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஓசையை கேட்டு அந்த ஆப்ஜெக்டை பார்க்காமையே
குறி வச்சு அம்பு ஏற திறமை இருக்குது. அப்படின்னா ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போனப்போ ஒரு இடத்துல புழு 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 புழுன்னு சத்தம் கேட்டுது. அப்போ நான் என்ன நினைச்சேன், அந்த இடத்துல ஒரு யானை தண்ணீர் குடிக்கிறது அப்படின்னு நினைச்சு அந்த ஓசை வந்த திசையை பார்த்து அம்பு போட்டேன். அந்த திசையை கணிச்சு அம்பு போட்டேன். அம்பு போட்டு நான் எதிர்பார்த்தது யானையோட பிளிரல். ஆனா வந்தது என்னவோ ஒரு மனுஷ குரல், ஐயோ செத்துட்டேனே அப்படின்னு. அவசர அவசரமா ஓடி போய் பார்த்தா அங்க ஒரு முனிகுமாரன், ஒரு முனிவரோட மகன், சின்ன பையன். அவன் அப்படியே விழுந்து கிடக்குறான். அவன் நெஞ்சில இந்த அம்பு குத்தி இருக்கு. அவரை போய் அப்படியே தாங்கி எடுத்து, என்ன மன்னிச்சிருப்பா, நான் யானைன்னு நினைச்சு போட்டு அம்பு உன் மேல பட்டுடுத்துன்னு. நீங்க இதான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணினேன், நான் என்ன பாவம் பண்ணினேன், எங்க அப்பா அம்மாவை காப்பாத்துறதுக்கு தண்ணி எடுக்க வந்தேன்னா என் மேல நீங்க இப்படி அம்பு போட்டிருக்கீங்களே அப்படின்னு அவன் வழியில துடிக்கிறான். அவன் சொல்றான், எங்க அப்பா அம்மாவுக்கு இந்த தண்ணியை எடுத்து கொண்டு போய் நீங்க சொல்லுங்க, இந்த ஒத்தையடி பாதையில போனா எங்க வீடு வரும், நீங்க போய் எங்க அப்பா அம்மாவுக்கு நடந்த விஷயத்த சொல்லுங்க. இப்போ எனக்கு இந்த வலி தாங்க முடியல, இந்த அம்பை எடுத்துருக்க. அந்த அம்பை எடுத்தா அவன் உயிர் போயிடும். சொல்ல என் உயிர் போகணும், எனக்கு அதனால வலி தாங்க முடியலன்றான். அவன் சொன்னது கேட்டு அந்த அம்பை எடுத்து அவனுக்கு உயிர் போயிடுது. இவர் இந்த குடத்தை எடுத்துட்டு, குடத்துல தண்ணி எடுத்துட்டு அவன் சொன்ன வழியிலே போறார். எப்படி போய் அந்த வயசானவங்க கிட்ட நான் சொல்ல போறேன்னு நினைச்சுக்கிட்டே போறார். போய் அந்த இடத்துல 2 வயசானவங்க இப்படியே நகர முடியாதபடி ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் கண்ணும் தெரியாது. அவங்க இந்த காலடி ஓசையை கேட்ட உடனே தன்னோட பையன் தான் வந்துட்டான்னு சொல்லி, ஏன்பா இவ்வளவு நேரம், அம்மா தான் தாகம் தாகம்னு தவிச்சு போயிட்டாப்பா, சீக்கிரம் வர, ஏன் இவ்வளவு லேட்டாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் உங்க மகன் இல்லை, நான் தசரதன். இந்த மாதிரி நான் காட்டுல வேட்டையாடின்னு இருக்கும்போது தெரியாம உங்க பையனோட மேல என்னுடைய அம்பு பாய்ந்துருச்சு. நான் இருட்டுல யானைன்னு நினைச்சிட்டு அம்பு போட்டேன், அது உங்க மகன் மேல பாஞ்சிருச்சு, அவனுக்கு உயிர் போயிடுச்சு, என்னை ரொம்ப மன்னிச்சுக்க, தெரியாம நடந்த தவறு இது அப்படின்னு சொல்றாங்க. அந்த 2 பேரும் துடிச்சு போறாங்க. துடிச்சு போயிட்டு எங்க மகன் கிட்ட எங்களை கூட்டிட்டு போவோம், நாங்க அவனுக்கு கடைசி கடன் செய்யணும்னு 2 பேரையும் தசரத மகாராஜா தூக்கிட்டு அவங்க பையன் இருக்கிற இடத்துல கொண்டு உட்கார வைப்பார். அவங்க 2 பேரும் பையனை கையால தடவி தடவி பார்த்து கதறி அழுது கடைசியில் அவனுக்கு ஈமக்கிரியைகள் பண்றாங்க. அவனோட உடலுக்கு தீ மூட்டுறாங்க. அதுக்கப்புறம் தசரதனை பார்த்து சொல்றாங்க, நாங்க எப்படி எங்களுடைய புத்திரனை இழந்து கஷ்டப்பட்டோமோ அது மாதிரி நீயும் உன்னுடைய புத்திரனை இழந்து கஷ்டப்படுவாய், நீயும் புத்திர சோகம் அனுபவிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்னுடைய மகன் எரிஞ்சு கொண்டிருக்கிற அந்த சிறையில அவங்களும் படுத்து அவங்களும் உயிர் விட்டுறாங்க. இப்போ தசரதன் கௌசல்யிட்ட சொல்றார், இதுதான் இப்போ நடந்ததுக்கு காரணமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானே என் பையனை காட்டுக்கு அனுப்புவேனா, அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொண்டு நடத்திடுச்சு இல்லையா என்னுடைய விதி. அப்படியே நான் போடாதான் அவன் எதுக்கு போகணும், நான் போக மாட்டேன்னு சொல்லக்கூடாதா, அவன் தந்தையுடைய வார்த்தையை காப்பாற்றணும் போறான். ஸோ இது எல்லாத்துக்கும் இப்படி ஒரு பின்னணி இருக்கு அப்படின்னு கௌசல்யா கிட்ட தசரத சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு மயக்கமாறார். கௌசல்யும் சுமித்திரையும் அங்க இருக்காங்க. அவங்களும் அழுது அவங்களும் அப்படியே கண்ணா சொல்றாங்க. தசரதர் தூக்கத்திலேயே இறந்து போயிடுறார். அடுத்த நாள் காலையில எழுந்து ராஜாவை எழுப்புறதுக்கான ஒரு குரூப் வருவாங்க. அவங்க பாட்டு பாடி ராஜாவை எழுப்புவாங்க. அவங்க எழுப்ப வந்தப்போ ராஜா எழுந்திருக்கவே இல்லை. அப்புறம் பார்த்தா ராஜாக்கு உயிர் இல்லை, இறந்து போயிட்டான்னு தெரியுது. அயோத்தியே சோகமயமாக ஆகிவிடுகிறது. அப்புறம் என்னாச்சுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.